ரெகுலர் எக்ஸ்பென்சஸ் இல்லை ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை மீட் பண்ணுறதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்டெபிலிட்டிக்கும் கொடுப்போம். ஏன்னா ட்ரெடிஷ்னலி நிறைய இன்வெஸ்டர்ஸ் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இல்லை கவர்மெண்ட் பேங்க் ஸ்மால் சேவிங் ஸ்கீமில் ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் தட் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. ஆனால் இப்போ டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். ஏன்னா இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டும் எவால்வ் ஆகுது. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்டிங்கை இன்னும் ஈஸியராக அண்ட் மோர் ஆக்சசபிளாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கோல்டன் பை. இதில் நிறைய ரேஞ்ச் ஆஃப் ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் ரியல் கொஸ்டின் என்ன, இந்த கன்வீனியன்ஸை நம்ம ரிலையபிலிட்டியை எடுத்துக்க முடியுமா? ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸால் ட்ரூலி ஆல்ரெடி ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஆப்ஷனில் ரிப்ளேஸ் பண்ண முடியுமா? அவங்க ஒரு க்ளோசர் அனாலிசிஸ் மூலியமா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ பாண்ட்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாண்டுன்றது சிம்பிளி நம்ம ஒரு பாரோவருக்கு கொடுக்குற ஒரு லோன் அந்த மாதிரி தான். இது ஒரு கவர்மெண்ட்க்கு நீங்கள் கொடுக்கலாம், கம்பெனியே ஒரு பேங்க்கு கூட கொடுக்கலாம். அவங்க அந்த மணியை வித் இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு திருப்பி கொடுக்குற ப்ராமிஸ் பண்ணுறது தான் பேசிக்லி ஒரு பாண்ட். பட் இதில் நீங்கள் ஜம்பின் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் என்னென்னா, சப்போஸ் அவங்க டிஃபால்ட் பண்ணால் என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறினா இல்லை மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே உங்களுக்கு மணி தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? ஏன்னா கவர்மெண்ட் பாண்ட் இருக்கிறதுலே சேஃபஸ்ட்னு சொல்லலாம். பட் இது ஆஃபன் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. இதே கார்பரேட் பாண்ட்ஸ் கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலுமே அந்த ட்ரேட் ஆஃப் வந்து ஹையர் ரிஸ்க் இருக்குது. இதில் கிரெடிட் ரேட்டிங்ஸும் இருக்குது. இப்போ நிறைய ஏஜென்சிஸ் இருக்கும், CRSIL, CARE இல்லை ICRA, இந்த மாதிரி ரேட் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா AAA அதாவது சேஃபஸ்ட்லேருந்து டவுன் டு D டிஃபால்ட்டட் வரைக்கும் ரேட் பண்ணுவாங்க. பட் உண்மை என்னன்னா இந்த ரேட்டிங்ஸ் மட்டும் வந்து நம்ம வந்து வச்சு ரிலே பண்ண முடியாது. ஏன்னா இது ஹெல்ப்ஃபுல் தான், ஏன்னா புல்லட் ப்ரூஃப் கிடையாது. ஏன்னா ரிமெம்பர் ILNFS, DHFL, எஸ் பேங்க், 81 பாண்ட்ஸ் இது எல்லாமே ரேட்டடான பாண்ட்ஸ் தான். பட் ஸ்டில் இதுலேயுமே வந்து பிஃபோர் திங்ஸ் வென் சவுத் இதுலேயுமே நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அனதர் கீ டீட்டெயில் என்னன்னா, என்ன டைப் ஆஃப் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு சீனியர் செக்யூர்ட் பாண்ட் உங்களுக்கு கொலாட்ரல்ல சப்போஸ் இஷ்யூவர் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளைம் கொடுக்குது. இல்லைனா அன்செக்யூர்ட் இல்லைனா சப்ஆர்டினேட்டட் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே பேமெண்ட் கியூல உங்களுக்கு நெக்ஸ்ட் கீழே தான். அண்ட் பெர்பெச்சுவல் பாண்ட்ஸ் மெச்சூரே ஆகாமல் கூட போகலாம். ஸோ ஒரு பாண்ட் வந்து செபி ரிஜிஸ்டர் பிளாட்ஃபார்மில் லிஸ்டடாக இருந்தாலுமே அதோட சேஃப்டின்றது அந்த பாண்ட் இட் செல்ஃபில் தான் டிபெண்ட்டாக இருக்கும், வெப்சைட்டில் கிடையாது. ஏன்னா கிரெடிட் ரிஸ்க், லிக்விடிட்டி ரிஸ்க், ஆல்சோ ஹை ஈல்ட் ஆஃபர்ஸ் அதில் இன்னும் ஹையர் ரிஸ்க் ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுமே எப்படி இந்த கோல்டன் பை மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த பிக்சருக்குள்ளே ஃபிட்டன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ரிஸ்க்கை ரிமூவ் பண்ணல, அவங்க ஆக்சுவலி பாண்ட் பைங்க இன்னும் ஆக்சசபிளாக உங்களுக்கு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ ரியல் சேஃப்டி எதில் டிபெண்ட் ஆகுதுன்னா நீங்கள் எது வாங்குறீங்கன்றதுலாம், எங்கே வாங்குறீங்கன்றதுல இல்லை. ஸோ இதை வச்சு நம்ம இன்னும் க்ளோஸராக வந்து கோல்டன் பை பிளாட்ஃபார்மை அனலைஸ் பண்ணலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரியான பாண்ட்ஸ் அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க, அண்ட் இந்த பாண்ட் நம்மளுக்கு கரெக்டாக நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்களை நம்ம செக் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கோல்டன் பை பிளாட்ஃபார்மோட ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். இது அமேசான் ஆஃப் பாண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இல்லை கார்பரேட் பாண்ட்ஸ்லேருந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் வரைக்கும் உங்கள் கவுச்லேருந்து எழுந்துக்காமலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் டெப் புரோக்கர் அண்ட் அன் ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர். ஸோ ஆமாம், அவங்க ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க், அதுவும் இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எய்ம் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க் கீழே தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் ரெகுலேட்டட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி ரிஸ்க் ஃப்ரீ கிடையாது. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் எல்லா ரிஸ்கி பாண்ட்ஸுமே வந்து ஃபிளாக் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் necessarily. அண்ட் இதில் இருக்க சர்ச் ஃபில்டர்ஸ் மட்டும் வச்சு சேஃபஸ்ட் ஆப்ஷன் பிக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சேஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் தேடுறீங்கன்னா மேபி. ஸோ ரெகுலேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ராட் ரிஸ்க்கை குறைக்க ஹெல்ப் பண்ணுமே தவிர கம்ப்ளீட்லி கிரெடிட் ரிஸ்க்கை ரிமூவ் பண்ணாது. டியூ டிலிஜென்ஸ்ன்றது ஸ்டில் நான் நெகோஷியபிள். இதில் ஆஃபர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்டட் கார்பரேட் பாண்ட்ஸ். இது பிக் கார்பரேஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பேக்ட் என்டிட்டிஸ் இஷ்யூ பண்ணுற பாண்ட்ஸ். ஸோ இது சிலது செக்யூராக இருக்கும், சிலது இருக்காது. ஸோ ட்ரேடபிள் தான். பட் ட்ரேடபிள் அப்படின்னா ரைட் டைமில் ரைட் ப்ரைஸில் உங்களுக்கு பையர் கிடைப்பாங்க அப்படின்னு அசியூம் பண்ண முடியாது. டிபென்ச்சர்ஸ்ன்னு இன்னொன்று இருக்குது, அது ஆஃபன் அன்செக்யூர்ட், இதில் ஹையர் ரிஸ்க்கும் இருக்கும். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டைரக்ட்லி அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோவில் பெட் பண்ணுற மாதிரி. இன்னொன்று NCD IPOs, இது நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர் பப்ளிக் இஷ்யூஸ். இதில் ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ப்ரெடிக்டபிள் பே அவுட்ஸ் இருக்குது. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரெடிக்டபிள் ஒன்லி இப்போ அந்த கம்பெனிஸ் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருந்தால் தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இன்னொன்று ஃபிக்ஸட்
டெபாசிட்ஸ் எஃப்டிஸ் இது பேங்க்ஸ் என்பிஎஃப்சிஸ் லைக் மஹேந்திரா ஃபினான்ஸ் அந்த மாதிரி இல்லை பஜாஜ் ஃபினான்ஸ் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஃபெமிலியர் தான், பட் ஸ்டில் ஒர்த் கம்பேரிங் ரேட்ஸ் அண்ட் லாக்-இன் பீரியட்ஸ் அண்ட் சேஃப்டி ரேட்டிங்ஸ். அண்ட் சோவரின் கோல்ட் பாண்ட்ஸ் எஸ்ஜிபிஸ் இது ஆர்பிஐ இஷ்யூட் கவர்மெண்ட் பேக்ட். இதில் 2.5% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் கோல்ட் ப்ரைஸ் அப்ரிஷியேஷன். ஸோ கிரேட் சேஃப்டி. ஆனால் அதே நேரத்தில் கோல்ட் ப்ரைஸஸ் ஸ்விங்கும் ஆகலாம். அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஜிசெக்ஸ் இது பேக்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதில் ஜீரோ கிரெடிட் ரிஸ்க் இருக்கிறதுனால பர்ஃபெக்ட் ஃபார் கேபிட்டல் ப்ரிசர்வேஷன். பட் ஸ்டில் இன்ஃப்ளேஷன் உங்கள் ரிட்டர்ன்ஸ் ஓவர் டைம் சாப்பிடக்கூட நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இப்போ பாண்ட்ஸ் ஆஃபன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை மந்த்லி குவார்ட்டர்லி இல்லை செமி ஆனுவலி பே பண்ணுவாங்க. ஸோ ஸ்டெடி இன்கம் தான், பட் ஸ்டில் நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதுவும் வர்ற ரிட்டர்ன்ஸை ரீஇன்வெஸ்ட் பண்ணாததுனால காம்பவுண்டிங்கில் லூஸ் அவுட் ஆகுறீங்களா? ஏன்னா ஈச் பே அவுட்டை உங்களால் மேனுவலி ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா? இல்லை ஈக்விட்டி இல்லை க்ரோத் அசட்ஸ் உங்களுக்கு இதை விட ஹையராக போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா? ரிட்டையர்ஸ்க்கு இந்த ஆப்ஷன் மேபி கிரேட்டாக இருக்கலாம், பட் லாங் டேர்ம் வெல்த் பில்டர்ஸ் அப்படின்னா ஒரு டிசிப்ளின் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருந்தால் தான் இட்ஸ் பாசிபிள். ஸோ கோல்டன் பையில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பேரியர் தான். நீங்கள் ஜஸ்ட் 10,000 rupeesலேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கேட்க அமேசிங்காக இருந்தாலுமே இந்த மாதிரி ஈஸி என்ட்ரி மோஸ்ட்லி ஹேஸ்டி டிசிஷன்ஸ்க்கு தான் வழிவகுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களே கேட்டு பாருங்க, உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ நீங்கள் அலோகேட் பண்ணியிருக்கீங்க பாண்ட்ஸ்க்குன்னு, அண்ட் இது உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டில் இருக்கணுமா? ஏன்னா ப்ராபப்ளி நாட். ஏன்னா லிக்விடிட்டி இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் உங்களுடைய அசட் அலோகேஷன் அண்ட் கோல்ஸ்குள்ளே இது ஃபிட்டுன்னு ஆகுதா? ஏன்னா சம்டைம்ஸ் ரியல் ரிஸ்க் பாண்டில் இருக்காது. இந்த மாதிரி ஒரு பிளானே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுலையும் இருக்கும். ஸோ கோல்டன் பையோட யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபில்டர்ஸ், குவிக் கேஒய்சி ப்ராசஸ், ஈவன் ரெஃபரல் ரிவார்ட்ஸ் கூட உங்களுக்கு ரொம்ப டெம்ப்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஜஸ்ட் அ ஃபியூ கிளிக்ஸ். பட் இதில் கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இல்லை இந்த பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஈஸின்னு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? கன்வீனியன்ஸ் ஃபென்டாஸ்டிக் தான், ஆனால் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறது நாட் ஸோ மச். ஏன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் டிசைன் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்சாக்ட் பண்ணணும் அப்படின்னு தான். ஸோ உங்களுடைய ஜாப் என்னென்னா, யூ ஷுட் கோ பியாண்ட் த ஃபில்டர்ஸ். அந்த இஷ்யூவரோட ஃபினான்ஷியல்ஸ்குள்ளேயே நீங்கள் டிகின் பண்ணி நீங்கள் இந்த ரிஸ்க்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் பிஃபோர் யூ கமிட் ஈவன் அ சிங்கிள் ருபி. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் யாருக்கு ரைட்டாக இருக்கும், யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஹையர் ரிஸ்க் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, அவங்களுக்கு ப்ராபப்ளி இது ஒர்க் ஆகும். பட் ஸ்டில் அப்படியும் உங்ககிட்ட வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் பில்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கோர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு ரிட்டர்ன் என்ஹான்சராக நீங்கள் பார்க்கலாம், நாட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் யோர் போர்ட்ஃபோலியோ. நம்ம லாங் டேர்ம் வெல்த்தோட கோர் பார்த்தீங்கன்னா ஷுட் பி டைவர்சிஃபைட், லிக்விட் அண்ட் ப்ரொஃபஷ்னலி மேனேஜ். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆக்சுவலி எக்ஸல் ஆகுது. இதோட டாக்ஸேஷன் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா ஹை ரிட்டர்ன்ஸ் ஆஃபன் ஹிடன் காஸ்ட்டோட வரும். அதுவும் இன் பாண்ட்ஸில் டாக்ஸஸும் அதில் ஒன்று. ஏன்னா நம்ம வந்து பாண்ட்ஸில் ஏர்ன் பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது டேக்ஸ் தட் யோர் ஸ்லாப் ரேட். அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ்மே பார்த்தீங்கன்னா நீங்கள் அது லிஸ்டடா இல்லை அன்லிஸ்டடா இல்லை ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா இதெல்லாம் பொறுத்து டிஃப்ரெண்ட்டாக டேக்ஸ் பண்ணப்படும். ஸோ அந்த 2 to 3% எக்ஸ்ட்ரா ஈல்டு நீங்கள் சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், இது இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணுமா ஆஃப்டர் டாக்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, பாண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இட் லவ் சேயிங் லைக் பெட்டர் தென் எஃப்டி, நாங்கள் சேஃபர் தென் ஈக்விட்டி அப்படின்ட்டு அவங்க ரொம்ப வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. பட் ரியாலிட்டி என்னென்னா, ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் ஜென்ரலி வாலடைலாக இருக்கலாம், பட் அது ரேர்லி தான் டிஃபால்ட்டே ஆகும். ஏன்னா மார்க்கெட்ஸ் டென் டு ரிகவர் ஓவர் டைம். ஆனால் பாண்ட்ஸ் ஆன் த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் லாஸ் டெலிவர் பண்ணலாம் சப்போஸ் இஷ்யூவர் டிஃபால்ட் பண்ணாங்கன்னா. இது நம்ம நிறைய இடத்துல பார்த்தும் இருக்கோம், லைக் DHFL, ILNFS, பேங்க் 81 பாண்ட்ஸ். இதிலலாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் லாஸ்ட் crores. ஏன் சீனியர் செக்யூர்ட் பாண்ட்ஸ் கூட சப்போஸ் கொலாட்ரலோட வேல்யூ ட்ராப் ஆகுது இல்லை ரிகவரி வருஷத்துக்கு ட்ராக் ஆன் ஆகுது அப்படின்னா கேன் ஃபெயில். அண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்பெஷலி லார்ஜ் கேப் இல்லை ஹைப்ரிட் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன், லிக்விடிட்டி, செபி ரெகுலேட்டட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ லாங் ரன்ல உங்களுக்கு ரெசிலியன்ஸ் தெரியுது. இதே நீங்கள் ரிமெம்பர் பண்ணி பாருங்க, ஏப்ரல் 2020 ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் அதோட 6 டெப்ட் ஃபண்ட்ஸை ஓவர் நைட் ஷட் டவுன் பண்ணாங்க, ஃப்ரீசிங் 25,000 crores. இதெல்லாம் ஃபெயிலிங் ஃபண்ட்ஸ் கூட கிடையாது, இது ஆக்சுவலி கிரேட் பாஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் ஃப்ரீஸ் ஆகும்போது இந்த மாதிரி இல்லிக்விட் டெப்ட் ஹோல்டிங்ஸை ஆக்சுவலி செல் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டட் ஏஎம்சி, அதுவும் செபி ஓவர் சைட் இருக்கிற ஒரு ஏஎம்சிக்கே இந்த மாதிரி நடக்கலாம்.
சான்சஸ் இருக்குன்னா இமேஜின் த ரிஸ்க். சப்போஸ் இந்த மாதிரி லெஸர் நோன் கம்பெனிஸில் ஒரு பாண்ட் பிளாட்ஃபார்ம் மூலியமாக நீங்கள் டைரக்ட்லி லெண்ட் பண்ணால் எவ்வளோ ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு. TrueCap Finance இத்தனைக்கும் once promised over 13% returns and backed by small business and gold loan. கேட்கவே irresistible-ஆ இருக்கு இல்லையா? பட் டிஃபால்ட்ஸ் வந்து அதிகமாகும் போது கிரெடிட் ரேட்டிங்ஸும் ட்ராப் ஆச்சு அண்ட் லிக்விடிட்டி ட்ரைட் அப் ஆயிடுச்சு. அப்போ தான் இந்த இல்யூஷனே ஷேட்டர் ஆச்சு. அண்ட் பை ஜூலை 2025 TrueCap டிஃபால்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹை ரிட்டர்ன்னா ஹை ரிஸ்க். ஸோ கிரெடிட் ரிஸ்க்ன்றது ஒரு எர்த்குவேக் மாதிரி அன்பிரடிக்டபிள் பட் டெவாஸ்டேட்டிங். ஸோ ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் ஜஸ்ட் என்ன ரிட்டர்ன் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இது ஒரு கிரைசிஸை சர்வைவ் பண்ணுமா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அண்ட் ஆஃபன் ஒரு வெல் டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ, அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் மேனேஜ் பண்ணுற போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாக்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பெட்டர் எக்யூப்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, செபி ரெஜிஸ்ட்ரேஷன் சிம்பிளி என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு காம்ப்ளைண்ட் இன்டர்மீடியரி. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டலாக ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலை. ஆக்சுவல் ரிஸ்க் இட் லைஸ் வித் த இஷ்யூவர் ஆஃப் த பாண்ட், நாட் த பிளாட்ஃபார்ம் செல்லிங் இட். ஸோ இன்டர்ஃபேஸ் மாடர்னாக இருந்தாலுமே ரியாலிட்டி வந்து உங்கள் மணி நீங்கள் எந்த கம்பெனிக்கு போரோ பண்ணுறீங்களோ அதோட கிரெடிட் வர்த்தினஸ் தான் இஸ் ஸ்டில் டைட் டு தட். அண்ட் இதில் இருக்க நிறைய பிக் ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரெடிட் ரிஸ்க். நிறைய ஹை ஈல்ட் பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்டட், அதுவும் ஆன்லைனில் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது லோவர் ரேட்டட். ஏன்னா எவ்வளோ ஹையராக ப்ராமிஸ் ரிட்டர்ன் இருக்கோ அவ்வளோ ரிஸ்க் இருக்குது ஃபார் டிஃபால்ட் ஆர் டிலேட் பேமெண்ட். ஸோ அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்பன்சேட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். இன்னொன்று லிக்விடிட்டி ரிஸ்க். சில பாண்ட்ஸ் இல்லிக்விடாக இருக்கும். மீனிங் நீங்கள் மெச்சூரிட்டிக்கு முன்னாடி அதை செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி பையர் கிடைக்க மாட்டாங்க. ஸோ இது ரிஸ்க் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அந்த ஃபண்ட்ஸே உங்களுக்கு லிக்விடிட்டியை ஹேண்டில் பண்ணிடும். இன்னொன்று மிஸ்லீடிங் ஈல்டு ஃபோக்கஸ். பிளாட்ஃபார்ம்ஸ் ஆஃபர் என்ன ஹைலைட் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஜஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட், அதுவும் அட்ராக்டிவான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. பட் அதே அந்த பாசிபிலிட்டி ஆஃப் லாஸை ஈக்குவலி ஹைலைட் பண்ணி காட்ட மாட்டாங்க, மோஸ்ட்லி கிடையாது. ஆனால் ரியாலிட்டி செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ILNFS, DHFL, எஸ் பேங்க் 81 பாண்ட்ஸ், SREI இன்ஃப்ரா, ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் இது எல்லாமே ரேட்டட் தான் அண்ட் இதெல்லாம் ட்ரேடட் தான் பிஃபோர் தே டிஃபால்டட். ஸோ பாஸ்ட் ரேட்டிங்ஸ் மட்டும் இன்வெஸ்டர்ஸ் அப்போவும் சேவ் பண்ணல, இப்போவும் பண்ணாது. அப்போது ஃபைனல் டேக்அவே என்ன? ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் கிரேட் எனாபிளர்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பாண்ட் இன்வெஸ்டிங்கை இன்னும் மோர் ஆக்சசபிளாக கொடுக்குறாங்க. பட் இவங்க ரிஸ்க் மிட்டிகேட்டர்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் டெப்ட் இன்வெஸ்டிங்க்கு நியூ அப்படின்னா லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பி ரியலிஸ்டிக் அபவுட் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா சேஃப்டின்றது நீங்கள் எது வாங்குறீங்கன்றது தான் இருக்குது, எங்கேருந்து வாங்குறீங்கன்றதுல இல்லை. அண்ட் இதனால தான் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானட்டை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, அதாவது ஒரு கன்சல்ட் பண்ணி சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது இட் கேன் totally change your investing game. ஏன்னா ஒரு CFP-னால ஸ்மார்ட்டா டெப்ட் அலோகேஷன் வந்து உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்க முடியும் using credit risk mutual funds instead of random unregulated bonds. ஸோ ரிட்டர்ன் பொட்டன்ஷியலுமே ரியல் வேர்ல்ட் லிக்விடிட்டி அண்ட் சேஃப்டியோட பேலன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் உங்கள் டெப்ட் போர்ட்ஃபோலியோ உங்கள் ஆக்சுவல் லைஃப் கோல்ஸோட அலைன் பண்ணி கொடுப்பாங்க, நாட் ஜஸ்ட் மார்க்கெட்டிங் ப்ராமிசஸ். ஏன்னா லெட்ஸ் ஃபேஸ் இட், ஒரு ஃபியூ எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸோட ஒர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும், ஒரு சேஃபாக ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பில்ட் பண்ண ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா இப்போவே எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ 1-on-1 கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா மேக் ஷூர் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சைட்ஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.